பல்வேறு இலாக்காக்களிலே முத்திரை பதித்து வரலாறு படித்து முதலாக நத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே ஒரு இடைத்தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்று இந்த உலகத்திற்கு வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று பதிவை செய்த அந்த வெற்றிக்கு சாட்சியாக இருக்கிற ஆற்றலின் வடிவம் இன்றைக்கு கழகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய போர்படை தளபதியாகவும் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய எண்ணங்களை தென் தமிழ் நாட்டிலே வளர்த்தெடுக்கிற ஆற்றல் மிக்க செயல் வீரராகவும் இங்கே அருமை அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்கள் கண்டன பேருரை ஆற்றுவார்கள். ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். நேரம் 6 மணி 5:45 நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. உங்கள் விருப்பத்தை அறிந்து மிகச் சுருக்கமாக ஓரிரு நிமிடங்களிலேயே முடித்துக் கொள்கின்றேன். நமது நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் இன்று நமது மிகுந்த மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இன்று மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொள்கின்ற இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு நடத்திட வேண்டும் என்று, அதுவும் இங்கே செக்கானூரில் நடத்திட வேண்டும் என்று நமது பொதுச் செயலாளர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். பொதுச் செயலாளர்களின் ஆணையின்படி இன்று நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு தலைமையேற்று இறுதியாக தலைமையுரையாற்றவிருக்கின்ற நமது எல்லோருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் எங்களுடைய மண்ணின் மைந்தர், திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், கழகத்தினுடைய பொருளாளர் ஆகிய பொறுப்புகளை அலங்கரிக்கின்ற நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திண்டுக்கல் சி. சீனிவாசன் அவர்களே, இங்கே சிறப்பானதொரு இந்த போராட்டத்திற்கு பின்னணியாக இருக்கின்ற முன்னுரையாக பல்வேறு வரலாற்றை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லி விளக்கியிருக்கின்ற நமது அன்பிற்குரிய மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், நமது மதுரை மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் செல்லூர் ராஜ் அவர்களே, அருமை சகோதரர் நமது கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே. உதயகுமார்னு சொன்னாலே அவர் கொடுத்த வேலையை மட்டுமல்ல, கொடுத்ததுக்கு மேலையும் எதையும் சிறப்பாக செய்வதோடு கணக்கென ஒரு முத்திரை பதித்து அதில் தன்னுடைய சிறப்பு முத்திரை பதிக்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த அந்த நிகழ்ச்சி நடத்துவதிலே அவருக்கு இணையாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இங்கே செயலாற்றி கொண்டிருக்கின்ற நமது அருமை சகோதரர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, அருமை சகோதரர் நமது கழக அமைப்பு செயலாளர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், எங்களுடைய நீண்ட நாள் நண்பர், நாங்கள்லாம் காலேஜில் ஒன்றா படித்தவங்க. படித்த காலத்திலிருந்து பாலிய சிநேகிதர்னு சொன்னால் அவர் செல்லப்பாவித்தே போகும். எங்களுடைய பாலிய சிநேகிதர் அப்படித்தான் அருமை சகோதரர் நமது மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.வி.
ராஜன் செல்லப்பா அவர்களே, அருமை சகோதரர் நமது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர், தேனி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையன் STK ஜக்கையன் அவர்களே, அருமை கழக அமைப்பு செயலாளர், தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முருக்கோடை ராமர் அவர்களே, அருமை சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி மகேந்திரன் அவர்களே, அருமை சகோதரர் நமது ராஜ் சத்யன். இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்று ஒன்று இருந்ததே இதுவரை தெரியாமல் இருந்தது. நமது சத்யன் வந்ததற்கு பின்புதான் இப்படி ஒரு விங்கை செயல்படும் விங்காக இன்றைய பிரிவாக இன்றைக்கு சிறப்பாக செயலாற்றி வருகின்ற தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளர் அன்பு தம்பி ராஜ் சத்யன் அவர்களே, அருமை சகோதரர் நமது சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் அவர்களே, அதே போல் எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தேன்மொழி அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மற்றும் நமது தோழமை கட்சியுடைய தலைவர்கள் அருமை சகோதரர் அருமையனன் நமது ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியினுடைய தமிழ்நாடு கிளையினுடைய மாநில தலைவர் செயலாளர் அருமையண்ணன் எல்லாம் போட்டிங்களா கதிரவன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய இந்த அருமை சகோதரர் முருகன்ஜி அவர்களே, மற்றொரு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் அருமை சகோதரர் பெருமாள்ஜி அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இந்த தோழமை கட்சி நிறைய பேர் இருக்கிறனால இங்கே அனைவரையும் இங்கே பேச சொல்லி அழைத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழமை கட்சியுடைய பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, நீண்ட நேரமாக காத்திருந்து எப்பொழுதும் முடிப்போம் என்று காத்து கொண்டிருந்து முடிக்கிறத இது பெரிதும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பெரிய 3 மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இங்கே இந்த கூட்டம் நடைபெறும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இந்த ஆட்சி செய்திருக்கின்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் எல்லாம் பட்டியலிட்டு அதில் மிக முக்கியமான இங்கே மக்கள் விரோத செயலிலே குறிப்பிட்டு சொல்லணும். இன்றைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதன் கடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் ஒன்றாக நிறுத்தி வந்து இறுதியாக மக்களுடைய உணர்வுகரமான பிரச்சனைகளில் கை வைத்து இன்றைக்கு அதையும் மக்கள் புண்படுகின்ற அளவிலே, மனம் புண்படுகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகள் திட்டங்களை எல்லாம் அம்மா அரசும் தலைவர் அரசும் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தினீர்கள். அது ஒரு பக்கம். இப்படி அதே போல இன்றைக்கு நமது ஏற்கனவே மக்கள் அனுபவித்து வந்த அந்த சலுகைகளையும் அதையெல்லாம் இன்றைக்கு பறிக்கின்ற வகையிலே இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்கள் மீது ஒரு அறிவிக்கப்படாத போர் தொடுத்ததை போல இன்றைக்கு குறிப்பாக அதுவும் முக்குளத்தூர் மக்கள் மீது குறிப்பாக இன்றைக்கு ஒரு போர் அறிவிக்காத ஒரு போர் தான் அறிவிக்கவில்லை, அவர்கள் மீது ஒரு போர் தொடுத்ததை போல இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு பழிவாங்குகிற உணர்வோடு இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையிலே பார்த்தால் இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு நான் ஒரே வரியிலே சொல்லணும்னு சொன்னால் இது திமுக கட்சியுடைய கருவின் குற்றம். அந்த திமுகவுடைய கருவிலிருந்தே வர்ற இந்த பழிவாங்கிற எண்ணம். அதே போல இன்றைக்கு காரணம் அது திமுகவின் கருவின் குற்றம். அது என்றைக்கு திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தன்னை எதிர்க்கிறவர்களையும் எதிர்க்கின்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களை ஒழிப்பது பழிவாங்குவது என்பது அவருக்கு கைவந்த கலை. அதுதான் அவருடைய செயல். அதே போல் அவர்கள் அதிலிருந்து இன்றைக்கு பழிவாங்குகின்ற நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால், மக்கள் விரோத நடவடிக்கை செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். அவருடைய நோக்கமே அதே போல இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் செய்வதெல்லாம்
இதற்கெல்லாம் மூல காரணம் நான் பார்த்த அளவிலே இதற்கு அடிப்படை ஒரு சைக்காலஜிக்கல் என்று சொல்வார்கள், மனோதத்துவ ரீதியாக அவர்களை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திமுக எப்படின்னு சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை 1972 தொடங்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து அவருக்கு தூக்கி நிறுத்தியதே இந்த முக்குளத்தூர் சமுதாயமும் தென் மாவட்ட மக்களும். ஆக அன்றைக்கு அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கருணாநிதி அன்றைக்கு அந்தக்கு பழிவாங்கிற நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது அவரை காப்பாற்றிய வகையில் பெரும் ஆதரவு கொடுத்து அவரை அரசியல் ரீதியாக நிலைநிறுத்தியது நமது தென் மாவட்ட மக்கள், குறிப்பாக குளத்தூர் சமுதாயம். ஆகவேதான் நம்முடைய எதிரியை தூக்கி நிறுத்தி அரசியலை நிலைநிறுத்தி விட்டார்களே இந்த சமுதாயம், இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கருணாநிதிக்கு அன்றிலிருந்து முக்குளத்தூர் சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பு, இனம் புரியாத வெறுப்பு, அப்படிப்பட்ட பகையை அவரே வளர்த்து கொண்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இனத்தின் மீதே ஒட்டுமொத்தமாக வெறுப்பு ஏற்பட்டதன் காரணமாக அது அரசியலில் எதிரொலித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவே இன்று வரை செய்வது அந்த செய்தி நடந்து வருகிறது. அதே மாதிரி திமுகவிலே இருக்கின்ற நமது ஒரு சில அமைச்சர்கள் கூட அங்கே நமது முக்குளத்தூர் அமைச்சர்கள் கூட அவர்களையும் கட்டுப்படுத்தி அங்கே எதையும் செய்ய விடாமல் இங்கே கட்டுப்படுத்தி விடுகிறார்கள். ஆக எல்லா வகையிலும் இந்த அரசு திமுக என்று சொன்னாலே அது முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரான கட்சி என்ற சூழ்நிலை உருவாகுவதற்கான காரணம் அந்த காலத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ள அதே ஏற்றுக்கொள்ள. இப்போ அதனால்தான் இப்பொழுது இன்றைக்கும் அது தொடர்கிறது. ஆக இன்றைக்கு நமது சமுதாய மக்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களையும் இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. அது குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயம் என்றால் இன்னும் கூடுதலாக வஞ்சிக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதற்கெல்லாம் நிரந்தர பரிகாரம் வேண்ட வேண்டும், நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. இதையெல்லாம் நிச்சயமாக அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அதை போல இதற்கெல்லாம் நிரந்தரமான நமக்கு இங்கே பரிகாரம் தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2026 வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். வருகிற 2026 நமது அருமையான எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு அம்மாவுடைய ஆட்சியை, தலைவருடைய ஆட்சியை மீண்டும் நாம் அமைத்த பின்புதான் இதற்கு ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், நமது சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழியில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேருடையெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அன்போடு கேட்டு அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக நாம் அனைவரும் இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனை மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்வு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த அரசாணை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் முடிந்தால் ரத்து செய்யட்டும், முடியவில்லை என்றால் நாமே நமது ஆட்சியை உருவாக்கி நாம் நிச்சயம் ரத்து செய்து கொள்வோம், நமக்கு வேண்டிய பிரச்சனைகளெல்லாம் அமைத்து தீர்வு காண்போம் என்பதை தெரிவித்து, நீங்கள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்து நமது ஆட்சி வருவதற்கு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வருவதற்கு ஒன்றுதான் நமக்கு முன்னாலே இருக்கின்ற ஒரே தீர்வு என்பதை தெரிவித்து அதற்கு எல்லோரும் இங்கே சூளுரை ஏற்று பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு அருமையான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அண்ணன் அவர்கள் இப்பொழுது எல்லா மத்தியும் சிறப்புரையாற்றும் பொழுது உங்களுக்கு எல்லா விவரங்களும் எடுத்துச் சொல்வார்கள் என்பதை தெரிவித்து அவரை பேசுமாறு அழைக்கின்றேன்.